எப்போதும் தலைவர் காலங்களில் ஒரு திருவிழா காலங்களில் தேரை மறைத்து ஓட்ட விடாமல் தடுத்தால் அப்போது அந்த இடத்திற்கு தலைவர் நின்றால் அந்த தேர் ஓடும் கோயில்களில். ஆனால் இப்போது ரீசெண்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரெல்லாம் தாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள் தலைவரை பேசினால்தான் தலைமையில் நம்மளுக்கு நற்பெயர் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவர்களுடைய செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சொன்னார், என் தலைவரை மட்டும் வாரிசு அரசியல் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். ஏன் தலைவர் ஜான்பாண்டியன் அவர்கள் வாரிசு அரசியல் நடத்தலையா? அவர் மாநில தலைவர் இருக்கார், அவருடைய மனைவி மாநில பொதுச் செயலர் இருக்கார் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தலைவருடைய இல்ல விழாவிற்கு நான் தான் ஸ்டாலினை போக வைத்தேன் என்று ஒரு பொய்யான தகவல் சொல்கிறார். எங்கள் தலைவர் இன்விடேஷன் கொடுத்தது கண்ணப்பனுக்கு தெரியுமா? அந்த திராவில் கண்ணப்பன் கலந்து கொண்ட பிறகு என்னிடம் சொல்கிறார், சேகர் நீ இதுவரைக்கும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிற, நான் இப்போ உங்கள் தலைவருடைய இல்ல விழாவுக்கு வந்துவிட்டேன், என்னை திட்டுவதை நிறுத்திக் கொள் என்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் சமுதாயத்தவர்களை இழிவாக பேசினால் எதிர்த்துக்கக்கூடிய திறமை எங்களிடம் உள்ளது, எதிர்த்துத்தான் கேட்போம் என்று சொல்கிறோம். இப்போ சொல்கிறார், என்னுடைய இளைஞரணி தலைவர் அவர்கள் அவர் MD முடிச்சது 2012. இவர் அப்போது எங்கே இருந்தால் இப்போ சொல்கிறார், நான் தலைவர் பேரை சொல்லி நான் அவருடைய பையனுக்கு 2 கோடி இலவசமாக சீட்டு பெற்றுக் கொடுக்கிறார். ஏன் உங்களுக்கு என்ன புத்தி மாறி போச்சா? நீங்கள் அப்போது எந்த கட்சியில் இருந்தீர்கள்? நீங்கள் தனியாக ஒரு கட்சியை மக்கள் தேர்தல் கட்சி ஆரம்பித்தீர்கள். அந்த ஆரம்பிக்கும் போது என் தலைவர்களை நீங்கள் சிறையில் சென்று பார்த்து நான் ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆதரவுகள் என்று கேட்கவில்லையா? அப்போது தலைவரை ஒடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு புரியவில்லையா? அதன் பின்பு நீங்கள் எத்தனை முறை எங்கள் தலைவரிடம் சொல்லுகிறீர்களே, முதுகுளம் தொகுதியில் நான் நின்றேன், ஜான்பாண்டியன் எலெக்ஷன் நிற்க வந்தார், நான் நிற்கக்கூடாதுன்னு சொன்ன பேர் போட்டு போயிடுவேன். நீங்கள் பொய்யான தகவலை எல்லா இடங்களிலும் பரப்பி விடாதீர்கள், உங்கள் பொய் மூட்டையில் அவுத்து விடாதீர்கள். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் பண்ண வழியிலாவிட்டால் எங்கள் தலைவர் பேரை இழுக்காதீர்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல மணிமண்டபம் கட்டிவிடுவார்கள். அந்த மணிமண்டபம் கட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அந்த இன்ஜினியரிடம் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சார் இதுக்கு எஸ்டிமேட் எங்க கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்க, அதில் அப்பவே நான் சொன்னேன், இந்த ரோஜா பி ரவிக்கு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல மனோரமா ஒரு கோழி வளர்ப்பாங்க, வெள்ளை கோழி. அந்த கோழியை காணாம போயிடும். அந்த காணாம போன கோழியை இன்னொருத்தர் திருவிழாக சொல்லி அவளை திட்டி சண்டை விடுவாங்க. அப்ப கமலஹாசன் அந்த வெள்ளை கோழியை பிடித்து கொண்டு ஏப்பா இப்பதான் நான் கோழியை காணாமல் திட்டிவிட்டேன், காலையில் சண்டை வரும், இந்த மைய எடுத்து வந்து மைய ஊத்துவாங்க. மைய ஊத்துன உடனே கமலஹாசன் சொல்லுவாரு, மழை வெஞ்சால் இது அழிஞ்சு போக கோழி தெரிஞ்சுன்னு சொல்லுவார். அதுபோல அந்த கட்டடம் கட்டிக்கொண்டு இருக்கும் போது நான் போய் சென்றேன். என்ன இது ஓலை குடிசையில் போட்டு மேலே தார் பூசி விட்டீர்கள், மழை வேந்தனும் ஒளிவு விடும் என்ன? அதே நிலைமை இப்போது இருக்கிறது. அது மணிமண்டமா? இல்லை, மணமகள் அறைன்னு சொல்றாங்க. தயவு செய்து மணமகள் மாளிகைன்னு சொல்லி இப்ப மதுபானை வைக்கிறார்கள், அது கூட வெளியில்லைன்னு தெரியவில்லை. எனவே இனிமேல் தமிழில் வேந்தர்களை பற்றி யார் பேசினாலும் நாங்கள் நேருக்கு நேராக சந்தைக்கு தயார் இருக்கோம் என்று விடுகிறேன். நன்றி, வணக்கம்.